வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான மார்க்கோ அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சோனி லீவ்ல இந்த படம் தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. மலையாளத்துல மைக்கேல்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல நிவின் பாலி தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. அதுல ஒரு பர்டிகுலர் கேரக்டரா மட்டும் தான் இந்த மார்க்கோவோட கேரக்டர் வரும். அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த மைக்கேல்ன்ற படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபிளாப் தான் ஆச்சு. ஆனா அதுல இருக்க ஒரு கேரக்டரை வச்சு இந்த படத்தை செம்மையா ஹிட் பண்ணிட்டாங்க. டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் எவ்வளவு கான்பிடென்ட் இருந்தா இந்த முடிவை எடுத்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலா இப்ப இருக்கிற ஆடியன்ஸ்லாம் நிறைய வயலன்ஸை விரும்புறாங்க. அதை புரிஞ்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே படம் செம்மையா ஹிட் ஆயிருச்சு. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கூண்டுக்குள்ள ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இங்க பாத்துட்டு இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, ரெண்டு பேர் மேலயும் பெட் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. இங்க விக்டர்னு ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. இவருக்கு கண் பார்வை தெரியாது, காதுல தான் இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு இருக்காரு. அப்ப இவரோட ஃப்ரெண்டு வசீம் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வசீம் வந்திருக்காருன்றதை இவர் உடனே கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படா கண்டுபிடிச்சன்ற மாதிரி வசீம் கேட்கிறாரு. உன் சென்ட் ஸ்மெல்ல வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி மேட்சை கவனிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த மேட்ச் முடிஞ்சிருது. சரி கிளம்பலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது வசீமுக்கு போன் கால் வருது. தெரிஞ்ச அண்ணன் தான் கால் பண்ணிருக்காரு. அந்த அண்ணன் பேரு தாரிக் அப்படின்றது. ஆக்சுவலா வசீம் கிட்ட ஒரு இடம் இருக்கு, லைசன்ஸ் இருக்கு போல, அதை ஷேர் பண்ணிக்கலாம், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா வசீம் வேணான்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப சட்டுன்னு காலியம் கட் பண்ணிடுறான். ஏன் வேணான்னு சொல்ற அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க விக்டர் கேக்குறாரு. அந்த தாரிக்கு தப்பான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல, அதனால தான் சேர்றதுல விருப்பம் இல்லைன்ற மாதிரிலாம் வசீம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு வசீமை யாரோ அட்டாக் பண்றாங்க போல. அதெல்லாம் தெரியாம விக்டர் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்டு கூட வரலன்னு தெரிய வருது. ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பாக்குறாரு. பார்த்தா ஃப்ரெண்ட் அந்த இடத்துல கொலை பண்ணிருக்காங்க போல. அந்த இடத்துல ஒரு காரும் நிக்குது. இதெல்லாம் பார்த்து இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் காலையில போலீஸ் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த இடத்துல தான் கார் நின்னது, இந்த இடத்துல தான் பாடியை பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் கொலை பண்ண குரூப்பையே பார்த்திருப்பாரு. ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. எட்டோட முகத்தை இவர் தொட்டெல்லாம் பார்த்திருப்பாரு. அவனோட முகம் இப்படிதான் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவங்க எந்த கார்ல வந்தாங்கன்னு கூட கரெக்டா சொல்லிட்டாரு. அது எப்படி பார்க்காமே சொல்றேன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இல்ல சார், டச் பண்ணதை வச்சே ஃபீல் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ப்ளீஸ் சார், வசீமா கொண்டவங்கள விடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன்னு இன்ஸ்பெக்டரும் பேசி இந்த இடத்துல இருந்து அனுப்பி விடுறாரு. சரி, இவனுக்கு கண் பார்வை வேற தெரியல, இவன் சொல்றதை நம்பிலாம் கேஸை விசாரிக்கணுமான்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. பார்வையே இல்லாம இவ்வளவு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிருக்கான், அதனால இவன் சொல்றதை நம்ம வேலிடா எடுத்து விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப தாரிக்க பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா கடைசியா வசீம் பேசினது தாரிக் கிட்ட தானே, அதனால தான் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த தாரிக் இருக்கார்ல, அந்த வசீமை பத்தி நிறைய தப்பு தப்பா சொல்றாரு. அவனுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க சார், தப்பு தப்பான வேலை பண்றான்ல, அதுல யாராவது இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இவர் தான் ஏதோ பண்ணிருக்காரு போல, போலீஸ் கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. போலீஸுங்களுக்கு லைட்டா இவர் மேலதான் டவுட் வருது. ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுறாங்க. தாரிக் வீட்டுல தான் இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு விக்டரும் வந்திருக்காரு. விக்டர் உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு கார் வர சவுண்ட் கேக்குது. இந்த காரை தான் அந்த இடத்துல வச்சு பார்த்திருப்பாரு. அந்த கில்லர் தான் இங்க வரான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. உண்மையிலேயே அந்த கில்லர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இவன் பேரு ரசல் அப்படின்றது. கில்லரோட சென்ட் ஸ்மெல்ல வச்சே கில்லர் பக்கத்துல தான் இருக்கான்றது விக்டருக்கு தெரியுது. இப்ப விக்டரும் வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. மொத வாட்டி கில்லர் விக்டரை விட்டுட்டான்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, போக போக உங்களுக்கே தெரியும். இப்ப விக்டர் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டாரு. கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட நான் உன்னை மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவன் இங்க இருந்து கிளம்பி போனா கண்டிப்பா நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்றது ரசலுக்கு தெரிஞ்சிருது. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவனை லாக் பண்ணி இங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாரு. இவருக்கு ஒரு ஃபேக்டரி இருக்கு போல, அந்த ஃபேக்டரிக்கு தான் கொண்டு வந்திருக்காரு. நீ மார்க்கோவோட தம்பின்றதுனால தான் உன்னை விட்டேன், நீ எதுக்காக தேவையில்லாம இந்த கேஸை நோண்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவர் பேசுறாரு. பேசுறது மூலியமா பேசிட்டு இருக்கிறது ரசல் அப்படின்றது விக்டருக்கு தெரிஞ்சிருது. விக்டர் கண்டிப்பா விட மாட்டேன், உங்களுக்கு தண்டனை வாங்கி தருவன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்பதான் வசீமை கொல்ல சொன்னது யாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. தாரிக்கு பேசினார்ல, வசீம் ஏத்துக்கலன்னா கதையை முடிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த விக்டரையும் மிரட்டி அனுப்பலாம் தான் நினைக்கிறாங்க. ஆனா விக்டர் வெளியே போனா நம்மளை பத்தி சொல்லிடுவான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. விக்டர் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ரசல் இருக்காரு பாத்தீங்களா, விக்டரை போட்டு அடிக்கிறாரு. அங்க இருக்க ஒரு கிளாஸ்ல இவனை தூக்கி போடுறாரு. அது முழுக்க ஆசிட் போல, இவனை கொஞ்சம் கொஞ்சமா உருக்கலாம் ஆரம்பிக்குது. அதை வீடியோ மாதிரி எடுன்ற மாதிரி சொல்றாரு. அசிஸ்டன்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவர் உருகிட்டு இருக்கிறத வீடியோ மாதிரி எடுக்கிறான்.
ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி ரசலோட அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. இவரோட பேரு டோனி அப்படின்றது. இவர் இல்லீகல் வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்ட அசிஸ்டண்டா இருக்கவன் இவருக்கு துரோகம் பண்ணிருக்கான்னு தெரிய வந்துருது. அவனை முட்டி போட வச்சிருக்காரு. பக்கத்துல வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்ற மாதிரி பக்கத்துல வரான். ஆனா கன்னால ஷூட் பண்ணி அவனோட கதையை இவர் முடிச்சிடுறாரு. டோனியை பாக்குறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் பையனான ரசல், இன்னொருத்தர் ரவுடி, அவரோட பேரு தேவ் அப்படின்றது. இப்பதான் விக்டரை கொலை பண்ணதை பத்தி சொல்றாங்க. விக்டர் எதுக்காகடா கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா மார்க்கோவோட தம்பின்றதுனால லைட்டா இவருக்கு பயம் இருக்கதான் செய்யுது. இவருக்கு சைரஸ்னு ஒரு பையன் இருக்கான் போல. சைரஸ் மாதிரி நீ இருக்காத, நீ அமைதியா தான் சிச்சுவேஷன்ல ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவருமே பையன் ரசல் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி, பாடி அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிடுச்சுல, பிரச்சனை வராதுல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அடையாளம் தெரியாம மாறிடுச்சு, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரிலாம் தேவம் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. இப்ப போலீஸ்க்கு பாடி கிடைக்குது. ஆசிட்ல முழுசா காலியாவதுல கொஞ்சோண்டு பீஸ் இருக்கும், அதுதான் போட்டிருக்காங்க. இப்ப போலீஸும் இது யாரோடதா இருக்கும்ன்ற மாதிரிலாம் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த விக்டருக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்கல்ல, அந்த கேர்ள் ஃபிரெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. விக்டர் கடைசியா இந்த மாதிரி பேசினாரு, அப்பத்துல இருந்து அவர் மிஸ் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒருவேளை கிடைச்சது விக்டரோட பாடியா இருக்குமான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணதோட முடிவுல அது விக்டரோட பாடின்றது தெரிய வந்துருது. இப்பதான் விக்டரோட மூத்த அண்ணனை காட்டுறாங்க. இவரோட பேரு ஜார்ஜ் அப்படின்றது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மூத்தவரா இவர் தான் இருப்பாரு. குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாருக்குமே மார்க்கோவை சுத்தமா பிடிக்காது. மார்க்கோ கிட்ட இந்த தகவலை சொல்லணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மார்க்கோ கிட்ட சொன்னா மார்க்கோ ரொம்ப கோவப்படுவாரு, எப்படினாலும் நடந்துப்பாரு. அதனால இப்போதைக்கு சொல்ல வேணாம்னு ஜார்ஜ் நினைக்கிறாரு. பெரியவங்க பேசிக்கிறத சின்ன பசங்க கேட்க கூடாது இல்ல, அதனால சின்ன பசங்களை எல்லாம் ஒரு ரூம்ல தான் விட்டு வச்சிருக்காங்க. இதுல சில சின்ன பசங்களுக்கு மார்க்கோவை பத்தி தெரியாது. ஆனா ஒரு பையனுக்கு தெரியும் போல. மார்க்கோவை பத்தி தெரிஞ்ச விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஜார்ஜோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஜார்ஜுக்கு கால் பண்ணிட்டாரு. உன் தம்பியை நான் தூக்கிட்டேன், இவ்வளவு காசு தந்தாதான் உன்னோட தம்பியை விடுவேன், இல்லைன்னா கதையை முடிச்சிருவேன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இப்ப ஜார்ஜுமே செம்மையா பயப்படுறாரு. அச்சச்சோ, விக்டர் தான் தூக்கிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வீடு முழுக்க விக்டர் எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. விக்டர் இருக்காருன்னு தெரிஞ்சோன்னே நிம்மதி ஆயிடுறாரு. அப்ப தூக்குனது மார்க்கோவே காப்பாத்திப்பான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் தைரியமா உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி மார்க்கோவை காட்டுறாங்க. ஆக்சுவலா அவர் நிறைய நாயெல்லாம் விட்டு வச்சிருப்பாரு. அந்த நாயே மார்க்கோவை பார்த்துக்கோன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா மார்க்கோ இருக்காருல, வெறி பிடிச்ச நாய் எல்லாத்தையும் சாவடிச்சிடுறாரு. என்ன இந்த நாய்களையும் அசால்ட்டா சாவடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. மார்க்கோ என்ன சொல்றாருன்னா, தப்பான ஆள் மேல கை வச்சிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலும் நிறைய ஆளுங்க இருக்காங்கல்ல, மார்க்கோ கூட சண்டை போடுறதுக்காக வராங்க. எல்லாரையும் தனியாலாவே இவர் முடிச்சிடுறாரு. இந்த குடும்பத்துல ஜார்ஜுக்கும் விக்டருக்கும் மட்டும்தான் மார்க்கோவை பிடிக்கும். மத்த யாருக்குமே மார்க்கோவை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா மார்க்கோ குடும்பத்துல ஒருத்தரா இருக்க மாட்டாரு. இவங்களோட அப்பா தத்து எடுத்த ஒருத்தரா தான் இருப்பாரு. அதனால தான் மார்க்கோவை யாருக்குமே பிடிக்காது. அவனெல்லாம் இந்த வீட்லயே வச்சிருக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜார்ஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜார்ஜ் கோவப்படுறாரு. ஜார்ஜ் அப்பா இருக்காருல, மார்க்கோவை எங்கேயோ பார்த்திருக்காரு. இதுக்கப்புறம் இவனும் இந்த குடும்பத்துல ஒருத்தன்ற மாதிரி தான் வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாரு. அவருக்கு மார்க்கோன்ற மாதிரி இவர் தான் பேர் வச்சிருப்பாரு. அது இவங்களோட தாத்தாவோட பேரா இருக்கும். தாத்தாவோட பேரை யாருக்குனாலும் அப்பா வச்சிருக்கலாம், ஆனா அவனுக்கு வச்சாரு. அவனை அவ்வளவு பிடிக்கும், எனக்குமே என்னோட தம்பியை பிடிக்கும், யாரும் அவனை பத்தி பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால குடும்பத்தை சேர்ந்தவங்களும் கொஞ்சம் அப்செட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிற எல்லா விஷயத்தையும் மார்க்கோ கொஞ்சம் தள்ளி இருந்து கவனிக்கிறாரு. குடும்பத்துல எல்லாருமே வெறுக்கிறாங்கல்ல, இதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. இவர் இதெல்லாம் கவனிச்சிருக்காரு அப்படின்றது விக்டருக்கு தெரியுது. நீ அதை நினைச்சுலாம் ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி விக்டர் சொல்லிட்டாரு. இப்ப மார்க்கோவோட சிகரெட்டை வாங்கி இவருமே பிடிக்கிறாரு. மார்க்கோ சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும் போது அண்ணன் வந்துடுறாரு. எத்தனை வாட்டி வீட்டுல சிகரெட் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு போறாரு. விக்டரும் சிகரெட் பிடிச்சாரு, ஆனா அண்ணன் கிட்ட மாட்டல. அதனால மார்க்கோவை இந்த இடத்துல கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. விக்டர் இறந்ததுக்கு அப்புறம் நடக்கிறத காட்டுறாங்க. சர்ச்சில் அவருக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா டோனி உட்காந்துட்டு இருக்காரு. டீமை சேர்ந்தவங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஜார்ஜ் கூட பிசினஸ் பண்றவங்க போல. இதெல்லாம் மார்க்கோக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சாரு பாத்தீங்களா. ஆனா மார்க்கோக்கு தகவல் தெரிஞ்சு இந்த இடத்துக்கே வந்துடுறாரு. வந்தவரி என் தம்பி சாவுக்கு யார் காரணமா இருந்தாலும் சரி, அவங்களோட கதையை ரொம்ப கொடூரமா முடிப்பன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஜார்ஜுமே மார்க்கோவை போட்டு திட்டுறாரு. நான் தான் சொந்த அண்ணன், நானே அமைதியா தானே இருக்கேன், உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஏன்னா இவர் தேடி போய் இவருக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஜார்ஜுக்கு லைட்டா பயம் இருக்கு. இதை விட்டு ஒதுங்கிரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலுமே மார்க்கோ ஏத்துக்க மாட்டாரு. சம்பந்தப்பட்டவங்களை என் கையால தான் கொல்லுவேன்னு சொல்றாரு. இப்ப மார்க்கோக்கும் விக்டருக்கும் நடுவுல இருக்க பாண்டிங்க நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா மார்க்கோவை ஃபேமிலியில யாருமே ஏத்துக்கல. எப்பவுமே சோகமாவே தான் இருப்பாரு. நீ எதுக்காக எப்ப பாரு சோகமாவே இருக்க, கண்ணே தெரியாது, ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன் பாத்தியா, அந்த மாதிரிதான் இருக்கணும். எனக்கெல்லாம் கார் ஓட்டணும்னு அவ்வளவு ஆசை, ஆனா கண்ணு தெரியாததுனால ஓட்ட முடியல அப்படின்ற மாதிரிலாம் விக்டர் சொல்லிட்டாரு. உனக்கு கார் ஓட்டணும் அவ்வளவுதானே, இந்த காரை ஓட்டு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
கிரவுண்ட்ல இஷ்டத்துக்கு சுத்த தான் சொல்றாரு. இப்ப விக்டரும் இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த மெமரிஸ் எல்லாம் இவர் யோசிச்சு பார்த்து இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. தம்பினா இவருக்கு அவ்வளவு பிடிக்கும் போல, அதனால தான் சம்பந்தப்பட்டவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அதே சமயம் விக்டரோட கேர்ள் ஃப்ரெண்டோ விக்டர் கூட பழகுனதை பத்தி எல்லாம் யோசிக்கிறாங்க. இப்ப விக்டர் இல்லல்ல அதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. இந்த ஜார்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு சிண்டிகேட் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சிண்டிகேட்ல ஒருத்தரா தான் இந்த டோனியும் பசங்களும் இருப்பாங்க. டோனி இருக்கார்ல, இரங்கல்லாம் தெரிவிக்கிறாரு. யாரு பண்ணியிருந்தாலும் சரி அவங்கள கண்டுபிடிக்கணும், என் பையன் இந்த விஷயத்த பண்ணுவான்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப மார்க்கோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்கெல்லாம் ஒன்னும் கண்டுபிடிக்க தேவையில்ல, என் தம்பியை கொலை பண்ணவன நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. சரி மார்க்கோ, நீயே கண்டுபிடி, என் பையன் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பான்ற மாதிரி இந்த இடத்துல சொல்றாரு. கூண்டுக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டார்ல, அவர் பேரு குருன்னு வச்சுப்போம். அந்த சண்டை ஒரு ஃபேக்டரியில தான் நடந்திருக்கும். அந்த சண்டையை பார்த்துட்டு போகும்போது தானே வசீம் கொல்லப்பட்டாரு. அதனால இங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல போங்கன்ற மாதிரி குரு தெனாவட்டா பேசுறாரு. போலீஸ் கிட்டே தெனாவட்டா பேசுறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா ஒரு மினிஸ்டர் பேர்ல தான் இந்த இடமே இருக்கும். மார்க்கோ குற்றவாளி யாருன்னு தேட போறாரு. டோனியோட பையனும் அடியாளும் தான் அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்க போறாங்க. மார்க்கோவை தப்பான டைரக்ஷனுக்கு நீங்க தான் கொண்டு போகணும், அவன் ரொம்ப ஷார்ப்பானவன், கண்டுபிடிக்காத மாதிரி நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி பையனும் அடியாலும் ஏத்துக்கிறாங்க. இப்ப மார்க்கோக்கு இவங்க ரெண்டு பேருமே சப்போர்ட்டா இருக்காங்க. விக்டருக்கு யார் யார் கூட எல்லாம் பிரச்சனை அப்படின்றதெல்லாம் இவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. ரசல் தான் கொலையே பண்ணிருப்பான். ஆனா அந்த ரசல் இருக்கான் பாத்தீங்களா, சாதாரணமா விசாரிக்கிற மாதிரிலாம் இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவை இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, வசீம் கொல்லப்பட்டிருக்கான், அதை பத்தி உங்க தம்பி சொன்னாரு, அதுக்கப்புறம் தான் அவர் கொல்லப்பட்டிருக்காரு, ரெண்டுத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோ இருக்காருல, அந்த வசீமை பத்தி எல்லா தகவலையும் சேகரிச்சுக்கிறாரு. வசீமுக்கு சொந்தக்கார அண்ணனா தாரிக்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரிய வருது. இப்ப தாரிக்க பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. ஆனா ஏற்கனவே இவங்க தாரிக்க பார்த்து பேசியிருப்பாங்க. அவங்க கிட்ட சாமர்த்தியமா பேசு, நாங்க சொல்லி கொடுத்த மாதிரி பேசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தாரிக்கும் ரசல் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி பேசிடுறாரு. மார்க்கோக்கு பெருசா எதுவுமே தெரியல. இப்ப மார்க்கோ இருக்கார்ல, அந்த சண்டை நடந்த ஃபேக்டரிக்கு போலான்ற மாதிரி நினைக்கிறாரு. ஃபேக்டரிக்கு வந்து அங்க இருக்க ஆளுங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காரு. இத கூண்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்க குரு கவனிச்சிடுறாரு. மார்க்கோ, இந்த இடத்துக்கு வந்திருக்கியா, தைரியம் இருந்தா என் கூட சண்டை போட வான்ற மாதிரி சொல்றாரு. யாரக்குறைய இந்த இடத்துக்கு எட்டா குரு தான் இருப்பான். குரு கூட சண்டை போட்டா அவன் கிட்ட இன்ஃபர்மேஷனை வாங்கலான்னு மார்க்கோ யோசிக்கிறாரு. இப்ப கூண்டுக்குள்ள சண்டை போடுறதுக்காக வராரு. அவன் பயங்கரமா சீன்லாம் போடுறான். ஆனா மார்க்கோ இருக்காருல, ரொம்ப ஈஸியா அவனை அடிச்சு போட்டுறாரு. இப்ப நல்லா அடிச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சிடுறாரு. உனக்கு என்ன தெரியும், ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. தாரி கிட்ட எப்படி பேசணும்ன்றத சொல்லி தந்தாங்க பாத்தீங்களா, அதே மாதிரிதான் ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி குரு கிட்டயும் எப்படி பேசணும்ன்றத சொல்லி தந்திருப்பாங்க. இப்ப குரு சொல்றதை நமக்கு காட்டுறாங்க. மார்க்கோவை சுத்த விடுற மாதிரி தான் சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேர் நடந்து போகும்போது வேற யாரோ அடையாளம் தெரியாதவன் ஒருத்தன் வந்தான். அவன் அடையாளம் இப்படிதான் இருந்ததுன்ற மாதிரி ஃபேக்கா சில அடையாளத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். மார்க்கோக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல, இவன் சொல்றதெல்லாம் நம்பிடுறாரு. டோனியை பொறுத்த வரைக்கும் சிண்டிகேட்டுக்கு எட்டா மாறணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கு. சிண்டிகேட்ல நிறைய பேர் கோல்டு ஸ்மக்லிங் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்றவங்கள நம்மளே இன்ஃபர்மேஷன் கொடுத்து மாட்டி விடணும். அதனால உள்ளுக்குள்ளேயே சண்டை ஏற்படும். அந்த சண்டை மூலியமா நான் ஹெட் பொசிஷனுக்கு வந்துருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவருக்குன்னு ஒரு டீம் இருக்கும்ல, அந்த டீம் கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இவங்களே செக் பண்றவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால இவங்களோட நிறைய சரக்கு மாட்டிக்கிட்டே இருக்கு. இதனால மீட்டிங் மாதிரி நடக்குது. ஜார்ஜ் இருக்கார்ல, இதை யாரு பண்றாங்கன்னு தெரியல, ஆனா நம்மள ஒருத்தர் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க, பண்றது யாரா இருந்தாலும் சரி நான் கண்டுபிடிப்பேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப மீட்டிங் முடிஞ்சு ஜார்ஜும் கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப தேவ் இருக்கான்ல, சார் உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்றான். சரி உள்ள வான்ற மாதிரி கார்க்குள்ள ஏத்திக்கிறாரு. போட்டு கொடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி தேவ் சொல்றான். யாருன்ற மாதிரி ஜார்ஜ் பாக்குறாரு. வேற யாரு, நான் தான் அப்படின்ற மாதிரி இவன் இருக்கான்ல, கத்தி வச்சு இஷ்டத்துக்கு வயிற்றிலே குத்திட்டு இருக்கான். இவர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி இவனுமே வேற கார்ல ஏறி இங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா இவர் முழுசா இறந்திருக்க மாட்டாரு. ஜார்ஜ கத்தியால குத்தி இருக்காங்கன்ற தகவல் மார்க்கோக்கு தெரிய வந்துருது. இவருமே சோகமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அண்ணன் கண்டிஷனை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப மோசமான கண்டிஷன்ல தான் அண்ணன் இருக்காரு போல. இப்ப இந்த டோனி இருக்கார்ல, கவலைப்படாத, இதை யாரு பண்ணிருந்தாலும் சரி உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவன்னு நல்ல ஒரு மாதிரி பேசிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப தேவ போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. ஏண்டா கதை முடிஞ்சிருச்சா இல்லையான்னு கூட ஒழுங்கா பார்க்க மாட்டியா, அந்த ஜார்ஜ் சீக்கிரமா எந்திரிச்சிருவான் போல, அவன் எந்திரிச்சிட்டா உன் உயிருக்கே ஆபத்து, எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவனுமே ஏத்துக்கிறான். அப்படியே கட் பண்ணி இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்றதை நமக்கு காட்டுறாங்க. ஒரு யூடியூபர் இந்த ஃபேக்டரியில ஏதோ தப்பு நடக்கிறதா நினைப்பாரு. அதனால கார்ல ஒரு கேமராவை செட் பண்ணி அந்த ஃபேக்டரி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த ரெக்கார்டிங்கை பார்க்கும் போது தான் சரி இது கிடைச்சது, இதை பாருங்கன்ற மாதிரி காட்டுறாரு. ஃபுட்டேஜை பார்க்குற இந்த இன்ஸ்பெக்டர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இந்த ஃபுட்டேஜோட காப்பி வேணும்ன்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாரு. சீனியர் கிட்ட யார் இந்த கொலைக்கு பின்னாடி இருக்காங்கன்றதெல்லாம் புரிய வச்சிட்டு இருக்காரு. அதாவது ரசலும் ஆளுங்களும் சேர்ந்து தானே கொலை பண்ணாங்க, அந்த ஃபுட்டேஜ் தான் இவருக்கு கிடைச்சிருக்கு.
நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லிட்டாரு. நான் சொல்றேன்ற மாதிரி சீனியரோ இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. சீனியரே ரசலோட ஆளா இருப்பாரு. இத பத்திலாம் சொல்லிடுறாரு. அதனால ரசல் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கு வந்து இவரோட கதையை முடிச்சிடுறாரு. இன்னும் யூடியூபர் கிட்ட ஒரு காப்பி இருக்குல்ல, அவன் கதையும் முடிக்கணும்ன்ற மாதிரி அவனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவன் கதையும் அந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. இப்ப நமக்கு மரியாதை ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க மார்க்கோட கேர்ள் ஃபிரெண்டா இருப்பாங்க. ரெண்டு பேருக்குமே நிச்சயதார்த்தம் கூட முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த விஷயம் நடந்ததுனால மார்க்கோ இவங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. இல்ல மார்க்கோ, இதுக்கப்புறம் நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இவங்க ரிங்க கலட்டி தந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு அவரோட சீனியர் மேலேயே நம்பிக்கை இருந்திருக்காது. என் சீனியர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்ல, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதை சேர்க்க வேண்டியவங்க கிட்ட சேர்த்துருங்கன்ற மாதிரி தராரு. யார்கிட்ட அந்த வீடியோ வந்து சேர்ந்திருக்குன்னா ஜார்ஜ் கிட்ட தான் சேர்ந்திருக்கு. இப்ப ஜார்ஜுமே வீடியோவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இத பத்தி மார்க்கோ கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி கால் பண்றாரு. கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது, அந்த ரசல் தான் பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. மார்க்கோ ரசல் கூட கார்ல வரும்போது தான் இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். பக்கத்துல இருக்க ரசல் இருக்கான் பாத்தீங்களா, சட்டுன்னு மார்க்கோவை லாக் பண்ணிடுறான். ஆக்சுவலா தம்பி இறந்து போகும்போது வீடியோ எடுத்தாங்க பாத்தீங்களா, எங்க கிட்ட வீடியோ இருக்கு பாருன்ற மாதிரி மார்க்கோ கிட்ட காட்டுறாங்க. மார்க்கோ பயங்கரமா கோவப்படுறாரு. மார்க்கோ கூட ஒரு அடியாள் இருப்பாரு. இப்ப மார்க்கோவையும் அந்த அடியாளையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. மார்க்கோட கண்ணுல பயத்தை வர வச்சுட்டு சாவடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா மார்க்கோட கண்ணுல பயமே வர மாட்டேங்குது. உன் கண்ணுல எப்படி பயத்தை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி செயின்ஸாவை எடுக்கிறாரு. மார்க்கோவை எதுவும் பண்ணாம மார்க்கோவோட ஃப்ரெண்டு கையை வெட்டிடுறாரு. அதாவது அடியாளோட கையை வெட்டிடுறாரு. மார்க்கோவும் இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டாரு. இதை கவனிக்கிற ரசல் இருக்கார்ல, இப்ப இவனோட கதையை முடிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள மார்க்கோ இருக்கார்ல, வாயை வச்சு இந்த இடத்துல சண்டை போடுறாரு. ஏன்னா கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்ப வாயை வச்சு பயங்கரமா சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் கையில இருக்க கட்டெல்லாம் கலட்டி இங்க இருக்க ஆளுங்க கூட சண்டை போடுறாரு. ஒரே நிமிஷத்துல எல்லாரையும் அடிச்சு போடுறாரு. இவரோட அடியாளோட கை வெட்டப்பட்டுச்சுல, வேகமா கார்ல ஏத்திடுறாரு. நீ ஓகே தானேன்னு கேக்குறாரு. ஆனா அவருக்கு பயங்கரமா வலிக்குது போல, வலியில துடிச்சிட்டு இருக்காரு. இத பாக்குற மார்க்கோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இர்ரா, அவங்களை என்ன பண்றான் பாரு அப்படின்றபடி அந்த செயின்ஸாவை எடுத்துக்கிறாரு. துடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் அந்த செயின்ஸா வச்சு இஷ்டத்துக்கு கட் பண்ணிட்டு இருக்காரு. ரசலுமே அடி வாங்கின மாதிரி அந்த இடத்துல தான் விழுந்து கிடப்பான். அவன் கதையும் முடிக்கணும்ன்ற மாதிரி பக்கத்துல கதையை முடிக்கிறதுக்காக வராது. அப்ப அவன் இருக்கான்ல, இன்னும் விக்டரோட வாரிசு உயிரோட தான் இருக்குன்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா விக்டரோட கேர்ள் ஃபிரெண்ட் இப்ப பிரெக்னன்ட்டா இருப்பாங்க. அவ என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கான்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். ஆக்சுவலா இவனோட அப்பா டோனி இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணை தூக்கி இருப்பாரு. இப்ப அப்பா வீடியோ கால்லயே வந்துட்டாரு. என் பையனை விடு, இல்லனா சாவடிச்சிருவேன்னு சொல்றாரு. இதனால மார்க்கோவும் விட்டுலான்னு யோசிக்கிறாரு. அந்த பொண்ணை உயிரோட விடணும்னா சிண்டிகேட்டோட கண்ட்ரோல் என்கிட்ட வரணும், அதே மாதிரி நிறைய கோல்டு தரணும் அப்படின்ற மாதிரி டோனி சொல்லியிருப்பான். ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இதுக்கு ஏத்துக்காதீங்கன்ற மாதிரி ஜார்ஜ் கிட்ட சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணோட வயிற்றுல வளர்றது விக்டரோட கருன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, அந்த பொண்ணுக்காக இதெல்லாம் தர வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சொத்து தான் முக்கியம் நினைக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா ஜார்ஜை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. மார்க்கோ அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கான வேலையை பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது இவரை கத்தியால குத்துனது தேவ் தானே, அதை பத்தி சொல்றாரு. சரின்ற மாதிரி மார்க்கோவும் கேட்டுக்கிறாரு. தேவ ஒளிஞ்சு தானே இருக்க சொன்னாரு. தேவ் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கான், ஒரு பொண்ணு கூட தான் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து வெளியே சவுண்டு கேக்குது. என்ன சவுண்டுன்ற மாதிரி இவன் ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு இருக்கான். யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. சரி திரும்பி இந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கலாம்ன்ற மாதிரி திரும்புறான். பார்த்தா சட்டுன்னு மார்க்கோ எதிர வந்து நிக்கிறாரு. அங்க இருந்து மார்க்கோ இவனை லாக் பண்ணி ஒரு கண்டெய்னர்ல வச்சிருக்காரு. விக்டரோட கேர்ள் ஃபிரெண்ட் எங்க இருக்கான்னு சொல்லணும், உனக்கு 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு, இந்த புகையால உன்னோட உயிரே போயிடும்ன்ற மாதிரி மார்க்கோ இருக்கார்ல, ஒரு புகையை லீக் பண்றாரு. இப்ப புகைலாம் அவரோட மூஞ்சி கிட்ட போயிட்டு இருக்கு. இப்ப மார்க்கோவும் கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போறாரு. மார்க்கோ நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் கத்துறாரு. மார்க்கோ கார்ல வந்துட்டு இருக்கும் போது அவன் கால் பண்றான். அந்த பொண்ணு இங்கதான் இருக்கா, தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த இடத்துல பாம்பு வெடிக்கிற மாதிரி இவர் செட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. சொன்னோனே அவனோட கதையும் அந்த இடத்துல முடிஞ்சிருது. இப்ப மார்க்கோவும் அவன் சொன்ன இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க நிறைய அடியாட்கள்லாம் இருக்காங்க. எங்களை மீறி உள்ள போக முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஏறக்குறைய ஒரு 60-70 பேர் இருக்காங்க. ஆனா இவர் தனியால எல்லாருக்கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. மேல போய் பார்க்கலான்ற மாதிரி மேல பாக்குறதுக்காக வராரு. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. அங்க ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு கேர்ள் ஃபிரெண்டா இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா இந்த டோனி தான் வேற ஒரு பொண்ணை உட்கார வச்சிருக்காரு. ஆக்சுவலா அடியாள் கிட்ட இங்கதான் வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அடியாள் கிட்டே டோனி போய் தான் சொல்லியிருப்பாரு. எப்படின்னு இந்த இடத்துக்கு வந்துருவான்னு தெரியும், அதனாலதான் இந்த இடத்துல அந்த பொண்ணை வச்சில்ல, வேற ஒரு இடத்துல தான் பத்திரமா வச்சிருக்கேன். நான் சொன்ன டீல் படி நீங்க பண்ணணும், அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணு உயிரோட கிடைக்க மாட்டா, யோசிச்சு முடிவெடு அப்படின்ற மாதிரி மார்க்கோவை மிரட்டுறது. இப்ப அந்த ரசல் இருக்கிற இடத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல தான் விக்டரோட கேர்ள் ஃபிரெண்டை இவன் லாக் பண்ணி வச்சிருக்கான்னு தெரிய வருது. இப்ப மார்க்கோ இவனை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
இவனும் என்னோட அப்பா கேட்டது இருக்குல்லன்ற மாதிரி கேக்குறான். இருக்குன்ற மாதிரி அவர் பெட்டியை தந்துடுறாரு. இவனுமே சந்தோஷமா அந்த பெட்டியை ஓபன் பண்றான். ஓபன் பண்ணி பார்த்தவன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி டோனி சொன்னாரு பாத்தீங்களா, ஹீரோ போயிருப்பாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுறாரு. இப்ப அந்த செயின்ஸா வச்சு இவரோட கையை கட் பண்ணிருப்பாரு. அந்த கையை தான் பெட்டிக்குள்ள வச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு. இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அப்பதான் உன்னோட அப்பாவோட கையை திரும்பி ஜாயின் பண்ண முடியும். உன் அப்பாவை இங்கதான் வச்சிருக்கேன், சீக்கிரமா போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவனுக்கு இந்த பொண்ணை விட அப்பதான் முக்கியன்ற மாதிரி யோசிக்கிறான். உடனே அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதனால இந்த பொண்ணை ஹீரோவும் சேவ் பண்ணிடுறாரு. டோனியை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காருல, அந்த இடத்தோட கதவை திறந்தாலே டோனி கதை முடிகிற மாதிரி தான் ஹீரோ செட் பண்ணிருப்பாரு. இத பையன் கண்டுபிடிச்சிடறான். கவனமா தான் உள்ள போனோன்ற மாதிரி ஜன்னல் வழியா தான் உள்ள வரான். ஆளுங்க ஒரு இடத்த மிதிக்க போறாங்க. அதுக்குள்ள ரசல் நிறுத்திடுறாரு. ஏன்னா மிதிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, மேல இருந்து ஆசிட் ஊத்தி அப்பா இறந்து போயிடுவாரு. அதெல்லாம் இவர் கவனமா கலட்டிடுறாரு. இப்ப அப்பாவை எழுப்பலான்ற மாதிரி இவர் எழுப்புறாரு. அப்படி எழுப்பும் போது பாம் இருக்கு பாத்தீங்களா, டிக்கு டிக்குன்ற மாதிரி சவுண்ட் கொடுக்க ஆரம்பிக்குது. சீட்டு கடியில பாம் வச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. பாம் சீக்கிரமா வெளியே போகுது. அதனால அப்பாவை காப்பாற்ற முடியாம பையனும் வெளியே போயிட்டு இருக்காரு. என்னை விட்டு போயிடாத, என்னை காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் டோனி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா காப்பாத்தணும் ட்ரை பண்ணா இவரோட உயிரும் போயிடும்ல. வேற வழி இல்லாம இவருமே வெளியே போயிடுறாரு. இப்ப பாம் வெடிச்சு அப்பாவோட உயிர் இந்த இடத்துல போயிருது. அப்பா அநியாயத்துக்கு இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவருமே ஃபீல் பண்றாரு. இப்ப ஜார்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, மரியாவை சமாதான பத்தி இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. மார்க்கோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நாள் மரியாவையும் விக்டரோட கேர்ள் ஃபிரெண்டையும் பத்திரமா பாத்துக்கோ, மத்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இந்த பழி வாங்குற விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் சாஃப்டாவே இருன்ற மாதிரி சொல்றாரு. தம்பி மார்க்கோ ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்ன்ற மாதிரி ஜார்ஜ் நினைப்பாரு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்ப தாரிக்க கொலை பண்றதுக்காக ஜார்ஜ் வந்துடுறாரு. ஏன்னா இவனால் தானே எல்லாமே ஆரம்பிச்சது. அவன் கதையை கொடூரமா முடிச்சிடுறாரு. இப்ப மனுஷனை துண்டு துண்டா வெட்டிட்டு இருக்க ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பேரு சைரஸ் அப்படின்றது. இவர் டோனியோட மூத்த பையனா இருப்பாரு. உன் அண்ணன் மாதிரி நீ மிருகமா மாறாது அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொன்னாரு பாத்தீங்களா, அந்த மிருகமே இந்த சைரஸா தான் இருப்பாரு. சைரஸை பொறுத்த வரைக்கும் முறைப்படி பிறந்தவரா இருக்க மாட்டாரு. ஒரு லேடி கிட்ட அஃபேர்ல இருந்திருப்பாரு. அவங்களுக்கு பிறந்தவனா தான் இந்த சைரஸ் இருப்பான். டோனி இறந்து போனதை பத்திலாம் ரசல் சொல்லிட்டு இருக்கான். நீங்க தான் பழி வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கேட்கிறான். சைரஸும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவா காட்டுறாங்க. ஹீரோ இப்ப மரியா கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயா பேசிட்டு இருக்காரு. இன்னுமே இவர் கம்ப்ளீட் ஃப்ரீயாவுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப இவருக்கு போன் கால் வருது. யாருன்ற மாதிரி அட்டென்ட் பண்ணிட்டாரு. பார்த்தா விக்டரோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் இவருக்கு கால் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி விக்டர் என்கிட்ட பல வாட்டி சொல்லியிருக்கான். அவன் அன்னைக்கு பதட்டமா பேசும் போதே உடனே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன், அன்னைக்கு அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி விக்டர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரணும்னு ஆசைப்பட்டான். இதுதான் அந்த கிஃப்ட்ன்ற மாதிரி இவங்களுமே ஒரு பாக்ஸை தராங்க. இவருக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பொருள் தான் வாங்கி தந்திருக்காரு போல. இறந்து போயிட்டா வீட்டுல போட்டோ வச்சிருப்பாங்கல்ல, இப்ப சைரஸ் வந்து டோனியோட போட்டோவை பார்த்துட்டு இருக்காரு. சம்பந்தப்பட்ட யாரையும் விடக்கூடாது. அந்த மார்க்கோவோட ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்காங்க, சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரையும் விடக்கூடாது, எல்லார் கதையும் முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. விக்டரோட கேர்ள் ஃபிரெண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மாத கர்ப்பிணியா இருந்தாங்க பாத்தீங்களா, இப்ப பிரசவ வழியே வந்துருது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோன்ற மாதிரி வீட்டுல இருக்க லேடிஸ் சொல்றாங்க. ஜார்ஜ் வெளியே போனா ஆபத்து, நான் எல்லாரையும் இங்கேயே வர வைக்கிறேன், இங்கேயே அது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி வீட்டுல இருக்கவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப வீட்டுல வச்சுதான் பிரசவத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துல கரண்ட் கட் ஆகுது. நிறைய ஆளுங்க வந்திருக்காங்க. இந்த விஷயத்த ஜார்ஜால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப மார்க்கோ இருக்கார்ல, யாரு என்னன்னு பார்க்க போலான்ற மாதிரி நினைக்கிறாரு. மார்க்கோ நீ வெளியெல்லாம் வராத, இங்க சிச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ ஃபேமிலியை மட்டும் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மார்க்கோவும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே பத்திரமா ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு குழந்தை எடுக்கிற ப்ராசஸ்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்ப ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. ஜார்ஜும் இன்னும் சில ஆட்களுமே சேர்ந்து அவங்களெல்லாம் சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆளுங்க காலியாக மேற்கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் ஆளுங்களை செட் பண்ணிருக்காரு. இப்ப ஏறக்குறைய ஒரு 100 பேருக்கு மேல வெளியே இருக்காங்க. இப்ப மொத்தமா உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஜார்ஜால சிச்சுவேஷனை சமாளிக்க முடியல. போக போக அடிலாம் வாங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப மார்க்கோ நம்ம சமாளிக்கணும்ன்ற மாதிரி இந்த இடத்துல சண்டை போடுறதுக்காக வராரு. மார்க்கோ பயங்கரமா தான் சண்டை போடுறாரு. ஆனா சைரஸ் இவரை விட பயங்கரமா சண்டை போடுவார் போல. மார்க்கோவை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. இப்ப சைரஸ் நினைச்சா ஈஸியா மார்க்கோவோட கதையை முடிக்கலாம். ஆனா சைரஸ் இருக்கார்ல, அடிச்சு மயக்க மட்டும் தான் ஆக்குறாரு. மார்க்கோ கண் முழிச்சு பார்க்கும் போது அண்ணன் பக்கத்துல இருக்காரு. அண்ணனுமே எந்திரிக்க முடியாத நிலைமையில தான் இருக்காரு. இவங்க கண் முன்னாடியே ஃபேமிலியை சேர்ந்து எல்லாரையும் சாவடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப வீட்டுல இருக்க லேடிஸ் எல்லாம் கொடூரமா சாவடிச்சிட்டு இருக்காங்க.
இதை தாண்டி சின்ன சின்ன பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள கூட சாவடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு இப்பதான் குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கு. அந்த குழந்தையை இவர் எடுத்துடுறாரு. அந்த பொண்ணுமே தான்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பொண்ணை கொடூரமா சாவடிச்சிடுறாரு. அதே மாதிரி மரியாவை பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்காங்க. இப்ப சைரஸ் நினைச்சா 2 பேரோட கதையும் ஈஸியா முடிக்கலாம். ஆனா சைரஸ் இருக்கார்ல, சாவடிக்கிறது ரொம்ப ஈஸி, அது எனக்கு தேவையில்லை, இந்த வழியை தரணும்னு நினைச்சேன், தந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப மார்க்கோவும் தவண்டு போய் கேர்ள் ஃபிரெண்ட பாக்குறாரு. கேர்ள் ஃபிரெண்ட் சாவர தருவாயில இருக்காங்கல்ல, நான் எப்பவுமே உன்னை லவ் பண்ணுவேன் மார்க்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்கல்ல, இதை நினைச்சு அண்ணனும் இவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் எப்பவுமே மார்க்கோவை தடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா இப்ப மார்க்கோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, எல்லார் கதையும் முடிச்சுட்டு வா, நாளை பின்ன யார் இந்த விஷயத்தை பத்தி கேட்டாலும் சரி, மார்க்கோ இதுக்கான கணக்கை தீர்த்துட்டான் மட்டும்தான் நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. அண்ணனால எந்திரிக்கவே முடியல, ஆனா மார்க்கோவால எந்திரிக்க முடியும். உடம்புல நிறைய காயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் இவர் வைத்தியம் பாத்துக்கிறாரு. இப்ப ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகுறாரு. இப்ப சைரஸ் ஃபேக்டரியில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பதான் மார்க்கோவோட நாய் குலைச்சுக்கிட்டே உள்ள வந்துட்டு இருக்கு. மார்க்கோ இந்த இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்றது இவருக்கு தெரியுது. இவரும் அதுக்கு ரெடியா தான் இருப்பாரு. இங்க இவருக்காக நிறைய ஆளுங்க இருக்காங்க. எல்லாம் ரெடியா இருங்க, மார்க்கோவோட கதையை முடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மார்க்கோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த மார்க்கோ இருக்காருல, ஓடி வந்து இங்க இருக்க எல்லாரும் கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. எல்லாரையும் இழந்த கோவத்துல இருக்காருல, அதனால பயங்கரமா இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே அவரை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்ப சமாளிக்க முடியாதுன்ற நிலைமை வருது பாத்தீங்களா, அப்பதான் ஒரு குழந்தை அழுவுற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஆசிடுக்கு பக்கத்துல தான் அந்த குழந்தை இருக்கு. யாரோட குழந்தைன்னு பாத்தீங்கன்னா விக்டரோட குழந்தையா தான் இருக்கும். குழந்தையாவது உயிரோட வேணுமா இல்ல வேணாமான்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. அந்த சமயம் மார்க்கோ கொஞ்சம் தடுமாறுறாருல, அதை சாதகமா பயன்படுத்தி இவங்களுமே மார்க்கோவை லாக் பண்றாங்க. ஆனா இந்த வாட்டி மார்க்கோ மாட்டிக்கும் போது ஃபேமிலியில ஒவ்வொருத்தர் இறந்து போனதை பத்தி எல்லாம் யோசிக்கிறாரு. இந்த வாட்டி விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தடுத்து இவனுங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. இப்ப எல்லாரையும் அடிக்கும் போது ஃபேமிலியில இறந்தவங்களை பத்தி தான் யோசிக்கிறாரு. இந்த ரசல் எந்த மாதிரிலாம் சாவடிச்சானோ அதே மாதிரி ரசலை இவர் சாவடிக்கிறாரு. இப்ப மீதி இருக்கிறது அந்த சைரஸ் மட்டும்தான். சைரஸ் கூட இவர் சண்டை போடுறாரு. சைரஸ் என்னெல்லாம் பண்ணணும் அதே மாதிரி சைரஸ் இவர் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவன் கதையை முடிச்சிடுறாரு. அங்க இருந்த குழந்தைய நல்லபடியா இவர் காப்பாத்திடுறாரு. விக்டரோட ஞாபகமா இந்த குழந்தைய மட்டும் நல்லபடியா வளர்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப குழந்தைய தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவரோட நாயே இவருக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கு. இதோடய இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் தான் இருக்கும். அதை நீங்க பார்த்தா தான் என்ஜாய் பண்ண முடியும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.